For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் தற்போதைய நிதி நிலை என்ன? உள்நாட்டு வருவாயை ஈட்டுவதில் ப்ரீக்கள் எதிர்கொள்ளும் தடைகளை ஆராய்ந்து அவற்றின் நிதி சுயாட்சியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியல் ரீதியாக வலுப்பெற்றிருந்தாலும் நிதி ரீதியாக இன்னும் சார்பு நிலை டிபெண்டன்சி சிண்ட்ரோம் உள்ளன. அவற்றின் தற்போதைய நிதி நிலை, வருவாய் ஈட்டுவதில் உள்ள சவால்கள் மற்றும் தீர்வுகள் குறித்த விரிவான அலசல் இங்கே. தற்போதைய நிதிநிலை கரண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்தியாவில் பஞ்சாயத்துகளின் நிதிநிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. சமீபத்திய பொருளாதார ஆய்வறிக்கைகள் மற்றும் ரிசர்வ் வங்கி RBI அறிக்கைகளின்படி அதிகப்படியான சார்பு பஞ்சாயத்துகளின் மொத்த வருவாயில் சுமார் 95% மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானியங்களை கிராண்ட்ஸ் நம்பியே உள்ளது. குறைவான சொந்த வருவாய் OSR. பஞ்சாயத்துகள் தங்கள் சொந்த ஆதாரங்கள் மூலம் ஓன் சோர்ஸ் ரெவென்யூ OSR ஈட்டும் வருமானம் வெறும் 1% முதல் 5% மட்டுமே. கட்டுப்படுத்தப்பட்ட நிதி வரும் மானியங்களிலும் பெரும்பகுதி நிபந்தனைக்குட்பட்ட நிதியாக டைட் ஃபண்ட்ஸ் வருகிறது. அதாவது மத்திய மாநில அரசுகள் சொல்லும் திட்டங்களுக்கு மட்டுமே அதை செலவிட முடியும், உள்ளூர் தேவைகளுக்கு சுதந்திரமாக செலவிட முடிவதில்லை. உள்நாட்டு வருவாயை ஈட்டுவதில் உள்ள தடைகள் obstacles in generating own revenue. சொந்தமாக வரி வசூலிப்பதற்கு பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் இருந்தும் அதைச் செயல்படுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. உளவியல் மற்றும் அரசியல் தடைகள் political psychological barriers. அருகாமை பிரச்சினை proximity problem. பஞ்சாயத்து தலைவர்கள் தங்கள் வாக்காளர்களுக்கு மிக அருகில் வசிக்கின்றனர். அண்டை வீட்டாரிடமோ அல்லது உறவினரிடமோ வரியை கண்டிப்பாக வசூலித்தால் அடுத்த தேர்தலில் ஓட்டு கிடைக்காது என்ற அச்சம் fear of unpopularity அவர்களிடம் உள்ளது. இதன் காரணமாக வரி விதிப்பதை தவிர்த்து மாநில அரசின் நிதியை மட்டுமே எதிர்பார்க்கின்றனர். நிர்வாகத் தடைகள் administrative barriers. பணியாளர் பற்றாக்குறை. வரி வசூலிக்கவோ கணக்குகளை பராமரிக்கவோ தனிப்பட்ட ஊழியர்கள் பல கிராம ஊராட்சிகளில் இல்லை. தரவு இல்லாமை. கிராமத்தில் எத்தனை வீடுகள் உள்ளன, எத்தனை கடைகள் உள்ளன என்பது குறித்த தெளிவான தரவுத்தளம் டேட்டாபேஸ் பல இடங்களில் இல்லை. சட்ட மற்றும் கட்டமைப்பு தடைகள் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ். விருப்பத் தேர்வு ஆப்ஷனல் டாக்ஸஸ். பல மாநில சட்டங்களில் வரிகள் கட்டாயமாக்கப்படாமல் mandatory பஞ்சாயத்துகளின் விருப்பத்திற்கு ஆப்ஷனல் விடப்பட்டுள்ளன. இதனால் அவர்கள் வரி விதிப்பதை தவிர்க்கின்றனர். மாநில அரசின் கட்டுப்பாடு. வரி விகிதங்களை நிர்ணயிப்பதில் பஞ்சாயத்துகளுக்கு முழு சுதந்திரம் இல்லை. மாநில அரசே குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வரம்பை நிர்ணயிக்கிறது. நிதி சுயாட்சியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் measures to strengthen fiscal autonomy. உள்ளாட்சி அமைப்புகள் உண்மையான சுயாட்சியுடன் செயல்பட நிதியை பெறுபவர்களாக மட்டும் இல்லாமல் ஈட்டுபவர்களாகவும் மாற வேண்டும். ஊக்கத்தொகை அளித்தல் incentivization. பஞ்சாயத்துகள் வசூலிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மாநில அரசு சமமான அல்லது கூடுதல் தொகையை இணை மானியமாக மேட்சிங் கிராண்ட்ஸ் வழங்க வேண்டும். இது வரி வசூலிக்கும் ஆர்வத்தை தூண்டும். மாநில நிதி காணயத்தின் SFC பங்கு. மத்திய நிதி காணயத்தைப் போலவே மாநில நிதி காணயங்களும் சுதந்திரமாகச் செயல்பட வேண்டும். அவற்றின் பரிந்துரைகளை மாநில அரசுகள் தாமதமின்றி ஏற்றுக்கொண்டு நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும். கட்டாய வரிவிதிப்பு mandatory taxation. சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மற்றும் தொழில் வரி போன்ற முக்கிய வரிகளை வசூலிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். இதைச் செய்ய தவறும் பஞ்சாயத்துகளுக்கு மாநில அரசின் மானியத்தை குறைக்கலாம். புதிய வருவாய் வழிகள். சந்தைக்கட்டணம் மார்க்கெட் ஃபீஸ். திருமண மண்டபங்கள் மீதான வரி. மணல் குவாரி வருவாயில் பங்கு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சூரிய ஒளி மின்சாரம் மூலம் வருவாய் ஈட்டுதல் போன்ற புதிய வழிகளை ஆராய வேண்டும். டிஜிட்டல் தொழில்நுட்பம்.
சொத்துக்களை ட்ரோன் மூலம் வரைபடமாக்கி இணையதளம் மூலமே வரி செலுத்தும் வசதியை ஏற்படுத்தினால் வரி ஏய்ப்பை தடுக்கலாம் மற்றும் வசூலை எளிதாக்கலாம். முடிவுரை: பணமில்லாத அதிகாரம் என்பது பல்லில்லாத புலிக்குச் சமம். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் உண்மையான அதிகாரத்தை பெற வேண்டுமானால் அவை மாநில அரசின் கருவூலத்தை மட்டும் நம்பியிருக்காமல் தங்களுக்கான நிதியை தாங்களே திரட்டிக் கொள்ளும் நிதித் தற்சார்பு ஃபிஸ்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் நிலையை அடைவது காலத்தின் கட்டாயமாகும். What is the present financial condition of Panchayati Raj institutions in India? Analyze the hurdles face in generating internal revenue and suggest measures to strengthen their financial autonomy. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் தற்போதைய நிதி நிலை என்ன? உள்நாட்டு வருவாயை ஈட்டுவதில் கள் எதிர்கொள்ளும் தடைகளை ஆராய்ந்து அவற்றின் நிதி சுயாட்சியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். Panchayati Raj institutions in India face significant financial challenges that hinder their effectiveness in delivering essential services and promoting local governance. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க நிதி சவால்களை எதிர்கொள்கின்றன. அவை அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதிலும் உள்ளூர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அவற்றின் செயல்திறனை தடுக்கின்றன. Financial condition நிதி நிலைமை rely heavily on grants from higher levels of government, with around 95% of their revenues coming from these sources. கள் அரசாங்கத்தின் உயர்மட்டங்களிலிருந்து வரும் மானியங்களை பெரிதும் நம்பியுள்ளன. அவற்றின் வருவாயில் சுமார் 95% இந்த ஆதாரங்களிலிருந்து வருகிறது. Their own source revenue is limited, mainly consisting of property taxes, fees, and fines, which account for only 1.1% of their total revenue. அவற்றின் சொந்த மூல வருவாய் குறைவாக உள்ளது. முக்கியமாக சொத்து வரிகள், கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் ஆகியவை அவற்றின் மொத்த வருவாயில் 1.1% மட்டுமே. Non-tax revenue, primarily from Panchayati Raj programs and interest earnings, is also modest, making up 3.3% of their total revenue receipts. முதன்மையாக பஞ்சாயத்து ராஜ் திட்டங்கள் மற்றும் வட்டி வருவாய்களிலிருந்து வரும் வரி அல்லாத வருவாயும் மிதமானது. இது அவர்களின் மொத்த வருவாய் ரசீதுகளில் 3.3% ஆகும். Hurdles in generating internal revenue உள்நாட்டு வருவாயை உருவாக்குவதில் உள்ள தடைகள் limited tax base. Rural areas have limited economic activities that can be taxed effectively. வரையறுக்கப்பட்ட வரி அடிப்படை. கிராமப்புறங்களில் திறம்பட வரி விதிக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் உள்ளன. Inadequate local tax collection. Low collection efficiency due to outdated assessment methods and lack of trained personnel. போதுமான உள்ளூர் வரி வசூல் இல்லாமை, காலாவதியான மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இல்லாததால் குறைந்த வசூல் திறன். Public resistance. People are often hesitant to pay local taxes, especially in rural areas where the benefits of taxation may not be fully understood. பொது எதிர்ப்பு. மக்கள் பெரும்பாலும் உள்ளூர் வரிகளை செலுத்த தயங்குகிறார்கள், குறிப்பாக வரி விதிப்பதன் நன்மைகள் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத கிராமப்புறங்களில். Political resistance to taxation. Panchayat members are politically afraid to raise or properly collect property taxes or other taxes in their villages or localities. They fear that the tax will go against them in the next election. அரசியல் ரீதியான எதிர்ப்பு. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களில் அல்லது வட்டாரங்களில் சொத்து வரி அல்லது பிற வரிகளை உயர்த்தவோ முறையாக வசூலிக்கவோ அரசியல் ரீதியாக அஞ்சுகிறார்கள். வரி விதிப்பானது அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு எதிராக போகும் என்று அஞ்சுகின்றனர். Dependency syndrome. Over-reliance on government grants reduces the incentive for to mobilize local resources. அரசாங்க மானியங்களை அதிகமாக நம்பியிருப்பது களுக்கு உள்ளூர் வளங்களை திரட்டுவதற்கான ஊக்கத்தை குறைக்கிறது. Measures to strengthen financial autonomy. நிதி சுயாட்சியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். Improve local tax collection. Modernize assessment methods and provide training to personnel to enhance collection efficiency. உள்ளூர் வரி வசூலை மேம்படுத்துதல், மதிப்பீட்டு முறைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் வசூல் திறனை மேம்படுத்த பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல்.
Online tax collection. Simple online facilities and mobile applications should be introduced for people to pay their taxes. ஆன்லைன் வரி வசூல். மக்கள் தங்கள் வரிகளை செலுத்த எளிய ஆன்லைன் வசதிகள் மற்றும் மொபைல் பயன்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். Incentives for local revenue generation. Offer matching grants or rewards to PRI that demonstrate exemplary governance practices. உள்ளூர் வருவாய் உருவாக்கத்திற்கான சலுகைகள். முன்மாதிரியான நிர்வாக நடைமுறைகளை நிரூபிக்கும் PRI-களுக்கு பொருத்தமான மானியங்கள் அல்லது வெகுமதிகளை வழங்குதல். Capacity building. Provide sustained investments in training and technical support for PRI officials on financial management. திறன் மேம்பாடு. நிதி மேலாண்மையில் PRI அதிகாரிகளுக்கு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவில் நிலையான முதலீடுகளை வழங்குதல். Transparent governance. Implement digital governance initiatives, such as e-governance applications and mobile apps, to enhance transparency and accountability. வெளிப்படையான நிர்வாகம். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்த மின் ஆளுமை பயன்பாடுகள் மற்றும் மொபைல் பயன்பாடுகள் போன்ற டிஜிட்டல் நிர்வாக முயற்சிகளை செயல்படுத்துதல். Timely establishment of state finance commissions. Ensure prompt constitution of state finance commissions to review the financial position of PRI and make recommendations. மாநில நிதி ஆணையங்களை சரியான நேரத்தில் நிறுவுதல். PRI-களின் நிதி நிலையை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைகளை வழங்க மாநில நிதி ஆணையங்களை உடனடியாக அமைப்பதை உறுதி செய்தல். உள்ளூர் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவில் பஞ்சாயத்து அமைப்பின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுங்கள். அரசாங்க மானியங்களை தவிர வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்கு பஞ்சாயத்துகள் என்ன ஆதாரங்களை தேடலாம்? இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு என்பது நிர்வாகத்தின் வெறும் ஒரு கிளை மட்டுமல்ல, அது இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஆகும். 73வது சட்டத்திருத்தத்திற்கு பிறகு கிராமப்புற வளர்ச்சிக்கான முக்கிய பொறுப்பு இவ்வமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கேள்வியின் 2 பகுதிகளுக்கான முக்கியத்துவம் மற்றும் நிதி ஆதாரங்கள் விரிவான பதில் கீழே. பகுதி 1. பஞ்சாயத்து அமைப்பின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுதல். உள்ளூர் அரசாங்கமாக பஞ்சாயத்துகளின் பங்களிப்பை 4 முக்கிய காரணிகளாக வகைப்படுத்தலாம். ஜனநாயக பரவலாக்கம் டெமோக்ராட்டிக் டிசென்ட்ரலைசேஷன். டெல்லி அல்லது மாநில தலைநகரில் எடுக்கப்படும் முடிவுகளை விட கிராம மக்களே தங்கள் தேவைகளை தீர்மானிக்கும் அதிகாரத்தை இது வழங்குகிறது. கிராம சபை. இது நேரடி ஜனநாயகத்தின் டைரக்ட் டெமோக்ரசி வடிவமாகும். மக்கள் தங்கள் பிரச்சினைகளை குடிநீர், சாலை நேரடியாக விவாதிக்க இதுவே ஒரே மேடை. உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth. அரசின் நலத்திட்டங்கள். வீடு கட்டும் திட்டம், 100 நாள் வேலை திட்டம் உண்மையான பயனாளிகளைச் சென்றடைவதை உறுதி செய்வது பஞ்சாயத்துகளே. இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை இது குறைக்கிறது. சமூக நீதி மற்றும் அதிகாரம். சோஷியல் ஜஸ்டிஸ். பெண்கள், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் அதிகாரம் ஒரு சிலரிடம் குவிந்திருப்பதை உடைத்து விளிம்பு நிலை மக்களையும் நிர்வாகத்தில் அமர வைத்துள்ளது. உள்ளூர் பிரச்சினைகளுக்கு உள்ளூர் தீர்வு. ஒரு கிராமத்திற்கு பாலம் தேவையா அல்லது பள்ளி தேவையா என்பதை அந்த ஊர் மக்களால்தான் சரியாகச் சொல்ல முடியும். மேலிருந்து திணிக்கப்படும் திட்டமிடலுக்கு டாப் டவுன் அப்ரோச் மாற்றாக கீழிருந்து மேல் நோக்கிய திட்டமிடலை பாட்டம் அப் அப்ரோச் இது சாத்தியமாக்கியுள்ளது. பகுதி 2. வளர்ச்சி திட்டங்களுக்கான மாற்று நிதி ஆதாரங்கள். அரசாங்க மானியங்கள் மட்டுமே போதாது என்பதால் பஞ்சாயத்துகள் தங்கள் சொந்த வருவாய் ஆதாரங்களை ஓன் சோர்ஸ் ரெவென்யூ OSR பெருக்கிக் கொள்வது அவசியம். இதற்கான வழிகள். வரி வருவாய் டாக்ஸ் ரெவென்யூ. சட்டப்படி பஞ்சாயத்துகளுக்கு சில வரிகளை விதிக்கும் அதிகாரம் உள்ளது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இவை பெரும்பாலும் வசூலிக்கப்படுவதில்லை. இவற்றை தீவிரப்படுத்தலாம். சொத்து வரி, வீட்டு வரி, ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் டாக்ஸ். இதுவே பஞ்சாயத்தின் மிக முக்கிய வருவாய். வீடுகள் மட்டுமின்றி வணிகக் கட்டிடங்களுக்கும் சரியான முறையில் வரி நிர்ணயம் செய்ய வேண்டும். தொழில் வரி ப்ரொஃபஷனல் டாக்ஸ். கிராம எல்லைக்குள் இருக்கும் சிறு நிறுவனங்கள் மற்றும் வணிகர்களிடம் வசூலிக்கலாம்.
நிலவரி மற்றும் விலங்கு வரி. சில மாநிலங்களில் விவசாய நிலங்கள் அல்லாத பிற நிலங்களுக்கும் கால்நடைகள் விற்பனைக்கும் வரி விதிக்கும் அதிகாரம் உள்ளது. வரியல்லாத வருவாய் நான் டாக்ஸ் ரெவென்யூ. பயனாளர் கட்டணம் யூசர் சார்ஜஸ். குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் துப்புரவு பணிகளுக்கு மக்களிடம் குறைந்தபட்ச கட்டணம் வசூலிக்கலாம். சந்தை கட்டணம் மார்க்கெட் ஃபீஸ். வாரச்சந்தைகள் வீக்லி சாண்டி கண்காட்சிகள் நடத்தும் இடங்களிலிருந்து வாடகை மற்றும் நுழைவு கட்டணம் வசூலிக்கலாம். பொதுச் சொத்துக்களின் வாடகை. பஞ்சாயத்திற்குச் சொந்தமான குளங்கள், மீன்பிடி குத்தகை, வணிக வளாகங்கள் மற்றும் சமுதாய கூடங்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் வருவாய் ஈட்டலாம். நவீன மற்றும் புதுமையான வழிகள் இன்னோவேட்டிவ் சோர்சஸ். பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி CSR ஃபண்ட்ஸ். கிராம எல்லைக்குள் அல்லது அருகில் இயங்கும் தொழிற்சாலைகளிடமிருந்து CSR நிதியை பெற்று பள்ளிகள் கட்டுதல், சுகாதார மையங்கள் அமைத்தல் போன்றவற்றை செய்யலாம். கழிவு மேலாண்மை வருவாய் வேஸ்ட் டு வெல்த். குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பையிலிருந்து உரம் தயாரித்து விற்பனை செய்யலாம். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சிக்கு விற்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. சூரிய ஒளி மின்சக்தி சோலார் பேனல்ஸ் அமைத்து சொந்த தேவைக்கு போக மீதமுள்ள மின்சாரத்தை மின்வாரியத்திற்கு விற்பனை செய்வதன் மூலம் வருவாய் ஈட்டலாம். உதாரணம்: தமிழ்நாட்டின் ஓடந்துறை பஞ்சாயத்து. முடிவுரை: இந்தியாவின் வளர்ச்சி என்பது கிராமங்களின் வளர்ச்சியையே நம்பியுள்ளது. பஞ்சாயத்துகள் வெறும் மானியங்களை விநியோகிக்கும் தபால் நிலையங்களாக மாறாமல் சுய வருவாயை பெருக்கிக் கொள்ளும் சிறிய குடியரசுகளாக மாறினால் மட்டுமே உண்மையான கிராம சுயாட்சி சாத்தியமாகும். Assess the importance of the panchayat system in India as a part of local government. Apart from government grants, what sources the panchayats can look out for financing developmental projects? உள்ளூர் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவில் பஞ்சாயத்து அமைப்பின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுங்கள். அரசாங்க மானியங்களை தவிர வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்கு பஞ்சாயத்துகள் என்ன ஆதாரங்களை தேடலாம்? The panchayat system plays a vital role in India's local governance, empowering communities and driving grassroots democracy, decentralization, and socio-economic development. இந்தியாவின் உள்ளூர் நிர்வாகத்தில் பஞ்சாயத்து அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது, சமூகங்களை மேம்படுத்துகிறது மற்றும் அடிமட்ட ஜனநாயகம், பரவலாக்கம் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியை இயக்குகிறது. Decentralization. Panchayats enable local self-governance, allowing communities to make decisions and implement projects that cater to their specific needs. பரவலாக்கம். பஞ்சாயத்துகள் உள்ளூர் சுயராஜ்யத்தை செயல்படுத்துகின்றன, சமூகங்கள் முடிவுகளை எடுக்கவும் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்களை செயல்படுத்தவும் அனுமதிக்கின்றன. Grassroots democracy. Panchayats promote participatory democracy, ensuring citizens have a voice in local decision-making processes. அடிமட்ட ஜனநாயகம். பஞ்சாயத்துகள் பங்கேற்பு ஜனநாயகத்தை ஊக்குவிக்கின்றன, உள்ளூர் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் குடிமக்களுக்கு குரல் இருப்பதை உறுதி செய்கின்றன. Socio-economic development. Panchayats implement various government schemes and projects, contributing to local development in areas like education, health, sanitation, and infrastructure. சமூக பொருளாதார மேம்பாடு. பஞ்சாயத்துகள் பல்வேறு அரசு திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துகின்றன, கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் உள்ளூர் வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. Social justice. Panchayats ensure representation of marginalized groups, such as women, scheduled castes, and scheduled tribes, in local governance. சமூக நீதி. பஞ்சாயத்துகள் உள்ளூர் நிர்வாகத்தில் பெண்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் போன்ற ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கின்றன. To finance developmental projects, panchayats can explore the following sources beyond government grants. வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியளிக்க பஞ்சாயத்துகள் அரசாங்க மானியங்களுக்கு அப்பால் பின்வரும் ஆதாரங்களை ஆராயலாம். Local taxes, property tax, market fees, and professional tax can generate revenue for panchayats.
உள்ளூர் வரிகள், சொத்து வரி, சந்தை கட்டணம் மற்றும் தொழில்முறை வரி ஆகியவை பஞ்சாயத்துகளுக்கு வருவாயை ஈட்டக்கூடும். யூசர் சார்ஜஸ். Panchayats can levy charges for services like water supply, waste management, and community halls. பயனர் கட்டணங்கள். பஞ்சாயத்துகள் நீர் வழங்கல், கழிவு மேலாண்மை மற்றும் சமூக அரங்குகள் போன்ற சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கலாம். Public-private partnerships (PPP). Collaborations with private entities can facilitate financing and implementation of development projects. பொது, தனியார் கூட்டாண்மைகள் (PPP). தனியார் நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் உதவும். Corporate Social Responsibility (CSR) funds. Panchayats can seek CSR funds from companies to support development projects, such as improving school infrastructure. கார்ப்பரேட் சமூக பொறுப்பு CSR நிதிகள், பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் போன்ற மேம்பாட்டு திட்டங்களை ஆதரிக்க பஞ்சாயத்துகள் நிறுவனங்களிடமிருந்து CSR நிதியை பெறலாம். Community contributions and crowdfunding. Panchayats can mobilize resources from local communities, NGOs, and crowdfunding platforms to support development initiatives. சமூக பங்களிப்புகள் மற்றும் கூட்டு நிதி, மேம்பாட்டு முயற்சிகளை ஆதரிக்க பஞ்சாயத்துகள், உள்ளூர் சமூகங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் கூட்டு நிதி தளங்களிலிருந்து வளங்களை திரட்டலாம். Loans from financial agencies. Panchayats can collect loans from central government, state government, or other financial agencies to fund development projects. நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்கள். மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியளிக்க பஞ்சாயத்துகள் மத்திய அரசு, மாநில அரசு அல்லது பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை சேகரிக்கலாம். By exploring these alternative financing sources, panchayats can reduce their dependence on government grants and become more self-sufficient in driving local development. இந்த மாற்று நிதி ஆதாரங்களை ஆராய்வதன் மூலம் பஞ்சாயத்துகள் அரசாங்க மானியங்களை சார்ந்திருப்பதை குறைத்து உள்ளூர் வளர்ச்சியை முன்னெடுப்பதில் தன்னிறைவு பெறலாம். Panchayat Raj institutions received constitutional recognition through the 73 Road and 74 th amendments to the Constitution of India 1992. The aim is to empower people at the village level and deepen democracy in local government administration. இந்திய அரசியலமைப்பின் 73வது மற்றும் 74வது திருத்தங்கள் 1992 மூலம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரத்தை பெற்றன. இதன் நோக்கம் கிராம அளவில் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஜனநாயகத்தை ஆழப்படுத்துவதும் ஆகும். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் சவால்கள் challenges of பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மூன்றாம் நிலை ஆட்சியில் அதிகாரம் பெற்றிருந்தாலும் அவை செயல்படுத்துவதில் பல குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றன. நிதிச் சுதந்திரமின்மை lack of financial autonomy, பற்றாக்குறை நிதி ஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதியை மாநில அரசுகள் போதுமான அளவில் ஒதுக்கீடு செய்வதில்லை. மாநில நிதியை சார்ந்து இருத்தல். பஞ்சாயத்துகளின் வருமானம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதியுதவிகள், மானியங்கள் மற்றும் திட்ட நிதியை சார்ந்தே உள்ளது. சுயமாக வரி விதித்து வருவாய் ஈட்டும் அதிகாரம் குறைவாகவே உள்ளது. நிதி பயன்பாட்டு கட்டுப்பாடு. பெறப்படும் நிதியானது பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுவதால் உள்ளூர் தேவைக்கேற்ப நிதியை திருப்பிவிடும் சுதந்திரம் பஞ்சாயத்துகளுக்கு இல்லை. அதிகாரம் மற்றும் செயல்பாட்டு பற்றாக்குறை. டெஃபிசிட் இன் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. 11வது அட்டவணை. சிக்கல். அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள 29 வகையான செயல்பாடுகளை பஞ்சாயத்துகளுக்கு முழுமையாக மாநில அரசுகள் மாற்றி டிவல்யூஷன் அளிக்கவில்லை. பல முக்கிய அதிகாரங்கள் மாநில அரசாங்கத்தின் துறைகளாலேயே தக்கவைக்கப்படுகின்றன.
துறைகளின் ஆதிக்கம் கல்வி, சுகாதாரம், நீர் வழங்கல் போன்ற துறைகளில் மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் ஆதிக்கமே அதிகமாக உள்ளது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வெறும் பரிந்துரையாளர்களாக மட்டுமே உள்ளனர். நிர்வாகச் சவால்கள் மற்றும் திறனின்மை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கெப்பாசிட்டி சேலஞ்சஸ். பணியாளர்கள் பற்றாக்குறை. பஞ்சாயத்துகளில் செயலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்களின் பற்றாக்குறை உள்ளது. இதனால் திட்டங்களைச் செயல்படுத்துதல் மற்றும் கணக்குகளை பராமரிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. அதிகாரத்துவ தலையீடு. மாநில அரசு ஊழியர்கள் உள்ளூர் அளவில் தலையிடுவது அல்லது ஒத்துழையாமை காட்டுவது பஞ்சாயத்துகளின் செயல்திறனை குறைக்கிறது. திறன் மேம்பாட்டு குறைவு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினரின் உறுப்பினர்களுக்கு நிர்வாகம், சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய முறையான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு குறைவாகவே வழங்கப்படுகிறது. அரசியல்மயமாக்கல் மற்றும் சமூகச் சவால்கள். பொலிட்டிசைசேஷன் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ். கட்சி அரசியல். கிராம மட்டத்தில் பஞ்சாயத்து தேர்தல்கள் கட்சி அரசியலின் அடிப்படையில் நடைபெறுவதால் உண்மையான உள்ளூர் நிர்வாகத்தை விட அரசியல் போட்டிக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தலைவரின் ஆதிக்கம். பெரும்பாலும் கிராம சபைகள் மற்றும் பஞ்சாயத்து செயல்பாடுகள் ஆதிக்கம் செலுத்தும் ஜாதி, செல்வந்தர்கள் அல்லது அரசியல் செல்வாக்குள்ள நபர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. கிராம சபை குறைபாடுகள். கிராம சபை கிராம் சபா கூட்டங்கள் முறையாக நடத்தப்படுவதில்லை அல்லது பெயரளவில் நடத்தப்பட்டு மக்கள் பங்கேற்பு குறைவாகவே உள்ளது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள். மெஷர்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை அதன் நோக்கத்தை முழுமையாக அடையச் செய்ய பின்வரும் நடவடிக்கைகள் அவசியம். நிதி அதிகாரம் மற்றும் சுதந்திரத்தை அதிகரித்தல். இன்க்ரீசிங் ஃபைனான்ஷியல் பவர் அண்ட் ஆட்டோனமி. சொந்த வருவாய் ஓன் சோர்ஸ் ரெவென்யூ அதிகாரம். வரி அல்லாத வருவாய். உதாரணமாக சந்தை கட்டணம், நீர் பயன்பாட்டு கட்டணம் வசூலிப்பதற்கான அதிகாரத்தை பஞ்சாயத்துகளுக்கு முழுமையாக வழங்க வேண்டும். மாநில நிதிக்குழுவின் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் பரிந்துரைகள். மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளை மாநில அரசு கண்டிப்பாகச் செயல்படுத்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வை முறையாக உறுதிப்படுத்த வேண்டும். நேரடி நிதி பரிமாற்றம். மத்திய அரசின் நிதியை எஃப்சி கிராண்ட்ஸ் முடிந்தவரை பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதிகார பகிர்வை முழுமையாக்குதல். கம்ப்ளீட்டிங் டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ். செயல்பாடு. பணியாளர் மற்றும் நிதி ஃபங்க்ஷனரிஸ் ஃபண்ட்ஸ். 11வது அட்டவணையில் உள்ள 29 செயல்பாடுகளையும் அதற்கான பணியாளர்கள் மற்றும் நிதியையும் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து பஞ்சாயத்துகளுக்கு மாற்ற வேண்டும். திட்ட பொறுப்பு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் MGNREGA மற்றும் சுகாதார திட்டங்கள் போன்ற மாநில அரசின் திட்டங்களை அமல்படுத்துவதில் பஞ்சாயத்துகளுக்கு அதிக சுதந்திரத்தையும் பொறுப்பையும் வழங்க வேண்டும். நிர்வாகத்திறனை மேம்படுத்துதல். என்ஹான்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. பயிற்சி மையங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பணியாளர்களுக்கு உள்ளாட்சி சட்டம், கணக்கு பதிவியல், திட்டமிடல் மற்றும் நிர்வாகம் குறித்த முறையான மற்றும் கட்டாய பயிற்சி அளிக்க வேண்டும். தொழில்நுட்ப பயன்பாடு. கணக்குகளை டிஜிட்டல்மயமாக்குதல். பஞ்சாயத் செயல்பாடுகளை திட்டமிடுதல் மற்றும் கண்காணிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். தனிப்பட்ட பணியாளர்கள். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தேவையான அளவில் தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்களை நியமித்து மாநில அரசு துறைகளின் தலையீட்டை குறைக்க வேண்டும். ஜனநாயக பொறுப்புணர்வை உறுதி செய்தல். என்ஷூரிங் டெமோக்ராட்டிக் அக்கவுண்டபிலிட்டி. கிராம சபையை வலுப்படுத்துதல். கிராம சபை கிராம் சபா கூட்டங்களை வருடத்திற்கு 4 முறைக்கு குறையாமல் கட்டாயமாக நடத்த வேண்டும். திட்டத்தின் பலன்கள் மற்றும் நிதி பயன்பாடு குறித்து கிராம சபை முன்னிலையில் வெளிப்படையாக விவாதிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக தணிக்கை. சோஷியல் ஆடிட். திட்ட பயன்பாடு மற்றும் நிதிச் செலவினங்கள் குறித்து சமூக தணிக்கையை மக்கள் கண்காணிப்பு தீவிரப்படுத்த வேண்டும்.
வெளிப்படைத்தன்மை பஞ்சாயத்துகளின் வரவு செலவு கணக்குகள் மற்றும் முடிவுகளை பொதுவெளியில் நோட்டீஸ் போர்டு வெப்சைட் அனைவரும் காணும்படி வெளிப்படையாக வைக்க வேண்டும். இந்தச் சீர்திருத்தங்கள் மூலமே பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் உண்மையான சுய அரசாங்க அலகுகளாக யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்ன்மெண்ட் செயல்பட முடியும். Evaluate the challenges of Panchayati Raj institutions in India. What are the measures needed to strengthen the Panchayati Raj system in India? இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் சவால்களை மதிப்பிடுங்கள். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் என்ன? Panchayati Raj institutions in India face several challenges that hinder their effectiveness in delivering essential services and promoting local governance. இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதிலும் உள்ளூர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அவற்றின் செயல்திறனை தடுக்கும் பல சவால்களை எதிர்கொள்கின்றன. Key challenges முக்கிய சவால்கள் Financial constraints. Rely heavily on central and state grants, with limited revenue generating capacity, making them financially dependent on higher tiers of government. நிதி கட்டுப்பாடுகள் கள் மத்திய மற்றும் மாநில மானியங்களை பெரிதும் நம்பியுள்ளன. வரையறுக்கப்பட்ட வருவாய் ஈட்டும் திறன் கொண்டவை, இதனால் அவை அரசாங்கத்தின் உயர் அடுக்குகளை சார்ந்து இருக்கும். Inadequate devolution of powers. Many states have not fully devolved powers to limiting their authority and autonomy. அதிகார பகிர்வு போதாது. பல மாநிலங்கள் களுக்கு அதிகாரங்களை முழுமையாக பகிர்ந்தளிக்கவில்லை, அவற்றின் அதிகாரம் மற்றும் சுயாட்சியை கட்டுப்படுத்துகின்றன. Bureaucratic dominance. State-appointed bureaucrats mostly control funds and decision-making, undermining local governance. அதிகாரத்துவ ஆதிக்கம். அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பெரும்பாலும் நிதிகள் மற்றும் முடிவெடுப்பதை கட்டுப்படுத்துகிறார்கள், உள்ளூர் நிர்வாகத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள். Capacity constraints. Face staffing shortages and lack of trained professionals, leading to inefficiencies in governance. திறன் கட்டுப்பாடுகள் கள் பணியாளர் பற்றாக்குறையையும் பயிற்சி பெற்ற நிபுணர்களின் பற்றாக்குறையையும் எதிர்கொள்கின்றன, இது நிர்வாகத்தில் திறமையின்மைக்கு வழிவகுக்கிறது. Limited citizen awareness. Rural citizens mostly lack awareness about their rights and entitlements under வரையறுக்கப்பட்ட குடிமக்கள் விழிப்புணர்வு. கிராமப்புற குடிமக்கள் பெரும்பாலும் களின் கீழ் தங்கள் உரிமைகள் மற்றும் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளனர். Corruption and mismanagement. Financial impropriety, embezzlement, and procedural violations are significant challenges. ஊழல் மற்றும் தவறான மேலாண்மை, நிதி முறைகேடு, மோசடி மற்றும் நடைமுறை மீறல்கள் குறிப்பிடத்தக்க சவால்கள். Social and political challenges. சமூக மற்றும் அரசியல் சவால்கள். Sarpanch party culture. Proxy leadership. பிரதிநிதி தலைமைத்துவம். Despite reservations for women and marginalized communities, the exercise of power by the husbands or relatives of elected women representatives weakens female leadership. தலைவரின் கணவர் முறை. பெண்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருக்கான இட ஒதுக்கீடு இருந்தபோதிலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகளின் கணவர்களோ அல்லது உறவினர்களோ அதிகாரத்தை பயன்படுத்துவது பெண் தலைமைத்துவத்தை பலவீனப்படுத்துகிறது. Politicization. The ruling political parties in the state government are hesitant to grant autonomy to Panchayat Raj institutions. Local organizations are considered to be organizational units of the state party and there is frequent interference in their day-to-day operations. அரசியல்மயமாக்கல். மாநில அரசில் ஆளும் அரசியல் கட்சிகள் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்க தயக்கம் காட்டுகின்றன. உள்ளூர் அமைப்புகள் மாநில கட்சியின் அமைப்பு ரீதியான அங்கங்களாகவே கருதப்பட்டு அவற்றின் அன்றாட செயல்பாடுகளில் அடிக்கடி தலையீடு செய்யப்படுகிறது. Dominance of communal and caste forces. In some village panchayats, despite the presence of elected leaders representing the grassroots, dominant forces in the community influence the decision-making process. வகுப்புவாத மற்றும் சாதிய சக்திகளின் ஆதிக்கம். சில கிராம பஞ்சாயத்துகளில் அடித்தட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருந்தபோதிலும், சமூகத்தின் ஆதிக்க சக்திகள் முடிவெடுக்கும் செயல்முறையை பாதிக்கின்றன.
To strengthen the Panchayati Raj system in India, the following measures can be taken. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலுப்படுத்த பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். Enhance financial autonomy, grant pre-control over taxation and user charges, and improve revenue collection mechanisms. நிதி சுயாட்சியை மேம்படுத்துதல், வரி விதிப்பு மற்றும் பயனர் கட்டணங்கள் மீது ப்ரீகளின் கட்டுப்பாட்டை வழங்குதல் மற்றும் வருவாய் வசூல் வழிமுறைகளை மேம்படுத்துதல். Devolve powers and functions, transfer all 29 subjects listed in the 11th schedule to PRI, along with adequate administrative control. அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்தளித்தல். 11வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள 29 பாடங்களையும் ப்ரீகளுக்கு மாற்றுதல். போதுமான நிர்வாக கட்டுப்பாடு. Lack of devolution, state governments have not fully or effectively devolved the 29 powers and functions listed in the 11th schedule of the constitution to the panchayats. As a result, panchayats are not decision-making bodies but merely implementing agencies. அதிகார பகிர்வின்மை. மாநில அரசுகள் அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 29 அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை முழுமையாகவோ அல்லது திறம்படவோ பஞ்சாயத்துகளுக்கு மாற்றவில்லை. இதனால் பஞ்சாயத்துகள் முடிவெடுக்கும் அமைப்புகளாக இல்லாமல் வெறும் திட்டங்களை செயல்படுத்தும் முகமைகளாகவே உள்ளன. Capacity building. Provide regular training programs for elected representatives and staff to improve governance, financial management, and digital literacy. திறன் மேம்பாடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நிர்வாகம், நிதி மேலாண்மை மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்த வழக்கமான பயிற்சி திட்டங்களை வழங்குதல். Administrative reforms. Ensure PRI have effective control over employees deputed to them and simplify administrative procedures. நிர்வாக சீர்திருத்தங்கள். ப்ரீகள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மீது பயனுள்ள கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதை உறுதி செய்து நிர்வாக நடைமுறைகளை எளிதாக்குதல். Citizen participation. Encourage citizen participation in decision-making processes and promote transparency and accountability. குடிமக்கள் பங்கேற்பு. முடிவெடுக்கும் செயல்முறைகளில் குடிமக்களின் பங்களிப்பை ஊக்குவித்தல் மற்றும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். Leverage technology. Implement digital governance initiatives, such as e-Panchayats and geographic information systems, to improve transparency, efficiency, and citizen engagement. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள். வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் மற்றும் குடிமக்கள் ஈடுபாட்டை மேம்படுத்த மின் பஞ்சாயத்துகள் மற்றும் புவியியல் தகவல் அமைப்புகள் போன்ற டிஜிட்டல் நிர்வாக முயற்சிகளை செயல்படுத்துதல். Strengthen state finance commissions. Ensure timely constitution of state finance commissions and adherence to their recommendations to provide sustainable financial support to PRI. மாநில நிதி ஆணையங்களை வலுப்படுத்துதல். ப்ரீகளுக்கு நிலையான நிதி ஆதரவை வழங்க மாநில நிதி ஆணையங்களை சரியான நேரத்தில் அமைப்பதையும் அவற்றின் பரிந்துரைகளை பின்பற்றுவதையும் உறுதி செய்தல். Strengthening the Gram Sabha. Gram Sabha meetings should be held more frequently and the participation of women and marginalized communities should be increased. The decisions of the Gram Sabha should be given due importance. கிராம சபையை வலுப்படுத்துதல். கிராம சபை கூட்டங்கள் அடிக்கடி நடைபெறுவதை உறுதி செய்வதுடன் அதில் பெண்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட சமூகத்தினரின் பங்கேற்பு அதிகரிக்கப்பட வேண்டும். கிராம சபையின் முடிவுகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். Promoting female leadership. State governments should take strict measures to remove social barriers like the Sarpanch party culture and give more space to women representatives in politics and administration. பெண் தலைமைத்துவத்தை ஊக்குவித்தல், தலைவரின் கணவர் முறை போன்ற சமூக தடைகளை அகற்ற மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் பெண் பிரதிநிதிகளுக்கு அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் அதிக இடம் அளிக்க வேண்டும். கிராமப்புற பரவலாக்கத்திற்கு இந்தியா உறுதியளித்த போதிலும் பஞ்சாயத்துகள் அவற்றின் திறனை பூர்த்தி செய்ய முடியவில்லை. விவாதம்.
பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் செயல்திறனை பூர்த்தி செய்ய முடியாததற்கு காரணம் அதிகாரத்தின் பெயரளவிற்கான பகிர்வு டோக்கன் டிவல்யூஷன் மற்றும் மாநில அரசுகளின் தொடர்ச்சியான கட்டுப்பாடுமே ஆகும். இந்த விவாதம் 3 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது. 3Fகளின் பற்றாக்குறை, த டெஃபிசிட் இன் 3Fs. பஞ்சாயத்துகள் திறம்படச் செயல்பட தேவையான அடிப்படை அங்கங்களான நிதி ஃபண்ட்ஸ், செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் பணியாளர்கள் ஃபங்க்ஷனரிஸ் ஆகியவற்றில் போதுமான பரவலாக்கம் இல்லாததே முக்கிய சவாலாகும். நிதி பற்றாக்குறை ஃபண்ட்ஸ், மாநில நிதியைச் சார்ந்து இருத்தல். பஞ்சாயத்துகள் தங்களுக்கான நிதி ஆதாரங்களை சொத்து வரி, தொழில் வரி போன்றவற்றை திரட்டுவது சுதந்திரமாக பயன்படுத்த அதிகாரம் இல்லை. அவை பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானியங்களுக்காக காத்திருக்கின்றன. திட்ட நிதி கட்டுப்பாடு, பெரும்பாலான நிதியானது குறிப்பிட்ட திட்டங்களுக்கு டைட் ஃபண்ட்ஸ் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. இதனால் பஞ்சாயத்துகள் உள்ளூர் மக்களின் அத்தியாவசிய தேவைக்கேற்ப செலவிட சுதந்திரம் இல்லாமல் போகிறது. செயல்பாடுகளில் பெயரளவிலான பகிர்வு ஃபங்க்ஷன்ஸ். 11வது அட்டவணை சிக்கல். அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள 29 வகையான செயல்பாடுகளில் பல மாநிலங்கள் முழுமையான செயல்பாட்டு அதிகாரத்தை பஞ்சாயத்துகளுக்கு மாற்றவில்லை. இணைச் செயல்பாடு parallel bodies. மாநில அரசு துறைகள், உதாரணமாக கிராமப்புற வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை பஞ்சாயத்துகளுக்கு இணையாகச் செயல்படுகின்றன. இதனால் பொறுப்புகள் தெளிவாக வரையறுக்கப்படாமல் அதிகார மோதல் ஏற்படுகிறது. பணியாளர்கள் பற்றாக்குறை ஃபங்க்ஷனரிஸ். நிர்வாகக் கட்டுப்பாடு. பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் செயலாளர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் பெரும்பாலும் மாநில அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். உள்ளூர் தேவைகளுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியதில்லை. தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாமை. திட்டங்களைச் சரியாகச் செயல்படுத்தவும் கணக்குகளை பராமரிக்கவும் போதுமான தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த பணியாளர்கள் இல்லாததால் உள்ளூர் மட்டத்தில் திறமையான நிர்வாகம் தடைபடுகிறது. அரசியல் மற்றும் நிர்வாகத் தடைகள், பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டில்ஸ். பஞ்சாயத்துகள் தங்கள் திறனை பூர்த்தி செய்ய தவறுவதற்கு அரசியல் மற்றும் அதிகாரத்துவத்தின் ஆதிக்கமும் ஒரு காரணம். அதிகாரத்துவ தலையீடு. மாநில அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி நிர்வாகத்தில் தேவையில்லாமல் தலையிடுகிறார்கள். அதிகாரிகளின் தலையீடு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் MLA ஆதிக்கம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் அளவில் தாங்கள் வைத்திருக்கும் அதிகாரத்தை உள்ளாட்சித் தலைவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயங்குவது ஒரு பெரிய அரசியல் தடையாக உள்ளது. முறையற்ற தேர்தல்கள். உள்ளாட்சித் தேர்தல்கள் மாநில அரசுகளால் சரியான நேரத்தில் நடத்தப்படுவதில்லை. இதனால் பஞ்சாயத்துகள் காலாவதியாகி அரசு அதிகாரிகள் மூலம் நிர்வகிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது. இது ஜனநாயக பரவலாக்கத்தின் அடிப்படை கொள்கையையே மீறுகிறது. சமூக மற்றும் வெளிப்படைத்தன்மை சவால்கள். சோஷியல் அண்ட் டிரான்ஸ்பாரன்சி சேலஞ்சஸ். கிராம சபை குறைபாடுகள். ஜனநாயக பரவலாக்கத்தின் மிக அடிப்படையான அங்கம் கிராம சபை, கிராம் சபா. ஆனால் பெரும்பாலான இடங்களில் கிராம சபை கூட்டங்கள் முறையாக நடத்தப்படுவதில்லை அல்லது பெயரளவில் நடத்தப்பட்டு மக்கள் பங்கேற்பு இல்லாமலேயே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. சமூக தணிக்கை குறைபாடு. பஞ்சாயத்துகள் செலவழித்த நிதியை கிராம சபை மூலம் முறையாக சமூக தணிக்கை செய்யும் நடைமுறை பல மாநிலங்களில் வலுவாக இல்லை. இதனால் நிதி முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது. தலைவர் ஆதிக்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், குறிப்பாக ஒதுக்கப்பட்ட பிரிவினர் மற்றும் பெண்கள் அதிகாரம் பெற்றிருந்தாலும் நடைமுறையில் ஆதிக்கம் செலுத்தும் சமூக அல்லது அரசியல் சக்திகளின் கட்டுப்பாட்டில் இருக்க நேரிடுகிறது. முடிவுரை. இந்தியாவில் கிராமப்புற பரவலாக்கம் என்பது சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது, ஆனால் நடைமுறையில் முழுமையடையவில்லை. பஞ்சாயத்துகள் தங்கள் முழு திறனை பூர்த்தி செய்ய மாநில அரசுகள் 3F-களையும் நிதி, செயல்பாடு, பணியாளர்கள் உண்மையான மற்றும் அரசியல் சார்பற்ற முறையில் பஞ்சாயத்துகளுக்கு மாற்றியளிக்க வேண்டும். மேலும் ஜனநாயக பொறுப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் கிராம சபை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும்.
Despite India's commitment to rural decentralization, panchayats could not live up to their potential. Discuss. கிராமப்புற பரவலாக்கத்திற்கு இந்தியா உறுதியளித்த போதிலும் பஞ்சாயத்துகள் அவற்றின் திறனை பூர்த்தி செய்ய முடியவில்லை. விவாதிக்கவும். Despite India's commitment to rural decentralization, panchayats face several challenges that hinder their ability to fulfill their potential. கிராமப்புற பரவலாக்கத்திற்கு இந்தியா உறுதியளித்த போதிலும் பஞ்சாயத்துகள் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளன, அவை அவற்றின் திறனை பூர்த்தி செய்யும் திறனை தடுக்கின்றன. கீ இஷ்யூஸ் முக்கிய பிரச்சினைகள். லிமிடெட் ஃபைனான்ஷியல் ஆட்டோனமி வரையறுக்கப்பட்ட நிதி சுயாட்சி. டிபெண்டன்ஸ் ஆன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். Panchayats rely heavily on funds from higher levels of government, limiting their financial autonomy and ability to generate their own revenue. மத்திய மற்றும் மாநில நிதிகளை சார்ந்திருத்தல். பஞ்சாயத்துகள் அரசாங்கத்தின் உயர்மட்டங்களிலிருந்து வரும் நிதியை பெரிதும் நம்பியுள்ளன, அவற்றின் நிதி சுயாட்சி மற்றும் சொந்த வருவாயை உருவாக்கும் திறனை கட்டுப்படுத்துகின்றன. Inadequate revenue generation. Panchayats have limited powers to collect taxes and generate revenue, making them dependent on external funding. போதுமான வருவாய் உருவாக்கம். பஞ்சாயத்துகள் வரிகளை வசூலிப்பதற்கும் வருவாயை ஈட்டுவதற்கும் கட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களை கொண்டுள்ளன, இதனால் அவை வெளிப்புற நிதியை சார்ந்து இருக்கும். Inadequate capacity and training. போதுமான திறன் மற்றும் பயிற்சி இல்லாமை. Lack of trained personnel. Panchayats mostly lack trained staff, hindering their ability to implement the development programs effectively. பயிற்சி பெற்ற பணியாளர்களின் பற்றாக்குறை. பஞ்சாயத்துகள் பெரும்பாலும் பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்டிருக்கவில்லை, இது சேவைகளை வழங்குவதற்கும் மேம்பாட்டு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்கும் அவர்களின் திறனை தடுக்கிறது. Insufficient capacity building. Inadequate capacity building initiatives have limited the ability of panchayat officials to develop the necessary skills and knowledge to govern effectively. போதுமான திறன் மேம்பாடு. போதுமான திறன் மேம்பாடு முயற்சிகள் பஞ்சாயத்து அதிகாரிகளின் திறம்பட ஆட்சி செய்வதற்கு தேவையான திறன்களையும் அறிவையும் வளர்க்கும் திறனை கட்டுப்படுத்தியுள்ளன. Ineffective implementation. பயனற்ற செயல்படுத்தல். Poor implementation of schemes. Panchayats have faced challenges in implementing schemes and programs effectively, mostly due to inadequate resources, lack of capacity, and bureaucratic hurdles. திட்டங்களை மோசமாக செயல்படுத்துதல். பஞ்சாயத்துகள் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன, பெரும்பாலும் போதுமான வளங்கள், திறன் இல்லாமை மற்றும் அதிகாரத்துவ தடைகள் காரணமாக. Leakage of funds. Panchayats have been affected by issues of corruption and leakage of funds, which has undermined their effectiveness. நிதி கசிவு. பஞ்சாயத்துகள் ஊழல் மற்றும் நிதி கசிவு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன, இது அவற்றின் செயல்திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளது. Lack of empowerment. அதிகாரமளித்தல் இல்லாமை. Limited powers. Panchayats have limited powers and functions. It restricts their ability to address local issues and deliver services effectively. வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள். பஞ்சாயத்துகள் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் கொண்டுள்ளன, இது உள்ளூர் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கும் சேவைகளை திறம்பட வழங்குவதற்கும் அவற்றின் திறனை கட்டுப்படுத்துகிறது. Bureaucratic interference. Panchayats mostly face interference from bureaucrats. It can limit their autonomy and effectiveness. அதிகாரத்துவ தலையீடு. பஞ்சாயத்துகள் பெரும்பாலும் அதிகாரிகளின் குறுக்கீட்டை எதிர்கொள்கின்றன, இது அவற்றின் சுயாட்சி மற்றும் செயல்திறனை கட்டுப்படுத்தக்கூடும். Way forward. முன்னேறும் வழி. Strengthening financial autonomy. Improving the financial autonomy and revenue generation capacity of panchayats is crucial for them to deliver services effectively. நிதி சுயாட்சியை வலுப்படுத்துதல். பஞ்சாயத்துகள் சேவைகளை திறம்பட வழங்குவதற்கு அவற்றின் நிதி சுயாட்சி மற்றும் வருவாய் உருவாக்கும் திறனை மேம்படுத்துவது மிக முக்கியம். Capacity building. Providing regular training and capacity building initiatives can help panchayat officials develop the necessary skills and knowledge to govern effectively. திறன் மேம்பாடு. வழக்கமான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகளை வழங்குவது பஞ்சாயத்து அதிகாரிகள் திறம்பட ஆட்சி செய்வதற்கு தேவையான திறன்களையும் அறிவையும் வளர்க்க உதவும்.
Empowering panchayats. Empowering panchayats by devolving more powers and functions can enable them to address local issues and deliver services more effectively. பஞ்சாயத்துகளை அதிகாரப்படுத்துதல். அதிக அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம் பஞ்சாயத்துகளை அதிகாரப்படுத்துவது உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்கவும் சேவைகளை மிகவும் திறம்பட வழங்கவும் உதவும். Promoting transparency and accountability. Promoting transparency and accountability in panchayat functioning can help build trust and ensure effective governance. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். பஞ்சாயத்து செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல் நம்பிக்கையை வளர்க்கவும் பயனுள்ள நிர்வாகத்தை உறுதிப்படுத்தவும் உதவும். மாநிலங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செயல்பாட்டு ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் அதிகாரம் அளிக்க தயங்குகின்றன. மதிப்பீடு. இந்திய அரசியலமைப்பின் 74வது திருத்தம் 1992 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநகராட்சிகள் நகராட்சிகள் போன்றவை சட்டரீதியான அங்கீகாரத்தை வழங்கியது. இருப்பினும் பல மாநிலங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான அதிகாரத்தை முழுமையாக பகிர்ந்தளிக்க தயங்குவது ஒரு தொடர்ச்சியான பிரச்சினையாக உள்ளது. செயல்பாட்டு ரீதியான அதிகார பகிர்வில் தயக்கம் hesitation in functional devolution. செயல்பாட்டு ரீதியான அதிகாரம் அளிப்பதில் மாநில அரசுகள் தயங்குவது உள்ளாட்சி அமைப்புகளின் திறனை முடக்குகிறது. பட்டியல் 12 சிக்கல். 74வது திருத்தத்தின் 12வது அட்டவணையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 18 வகையான செயல்பாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. திட்டமிடல், குடிநீர் விநியோகம், சுகாதாரம், நகர திட்டமிடல் போன்றவை. இந்தச் செயல்பாடுகளை முழுமையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநிலங்கள் மாற்றி அளிப்பதில்லை. devolve. இணை அமைப்புகளின் ஆதிக்கம். நகர திட்டமிடல், குடிநீர் வழங்கல், மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்துக் கழகம் போன்ற முக்கிய செயல்பாடுகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்படாமல் மாநில அரசால் உருவாக்கப்பட்ட இணை அல்லது சிறப்பு நோக்க அமைப்புகளின் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் SPVS கட்டுப்பாட்டில் உள்ளன. விளைவு. இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளின் அதிகாரம் குறைந்து அதிகாரத்துவ அமைப்புகளின் கையே ஓங்கி நிற்கிறது. பணியாளர் கட்டுப்பாடு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் உதாரணமாக நகராட்சி ஆணையர்கள் பெரும்பாலும் மாநில அரசால் நியமிக்கப்படுபவர்கள் மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பவர்கள். உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு இவர்கள் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயம் குறைவு. நிதி ரீதியான அதிகாரம் அளிப்பதில் தயக்கம் hesitation in financial empowerment. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க முடியாமல் மாநில அரசாங்கத்தின் நிதியுதவிக்காக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. வரி விதிப்பு சுதந்திரமின்மை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணங்கள், சுங்க கட்டணம் போன்ற சொந்த வருவாய் ஓன் சோர்ஸ் ரெவென்யூ OSR ஆதாரங்களை உயர்த்துவதற்கு அல்லது திறம்பட வசூலிப்பதற்கு மாநில அரசுகள் முழுமையான அதிகாரத்தை வழங்குவதில்லை. மாநில நிதிக்குழுவின் பலவீனமான நிலை. மாநில நிதிக்குழுவானது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் SFC மாநிலத்திற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே நிதி பகிர்வு குறித்து அளிக்கும் பரிந்துரைகள் மாநில அரசுகளை கட்டாயப்படுத்துவதில்லை. பல மாநிலங்களில் இந்த நிதிக்குழுக்கள் காலதாமதமாக அமைக்கப்படுகின்றன அல்லது அவற்றின் பரிந்துரைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. கட்டுப்பாட்டு மானியங்கள் டைட் கிராண்ட்ஸ். மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படும் மானியங்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு மட்டுமே. உதாரணமாக ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ஒதுக்கப்படுகின்றன. இதனால் உள்ளூர் மக்களின் மிகவும் அவசர தேவைகளுக்காக நிதியை திருப்பிவிடும் சுதந்திரம் உள்ளாட்சி தலைவர்களுக்கு இல்லை. அதிக கடன் சுமை. சில உள்ளாட்சி அமைப்புகள் பெரிய திட்டங்களுக்காக அதிக கடன் சுமை கொண்டிருப்பதால் நிதி மேலாண்மை மிகவும் கடினமாக உள்ளது. இந்த தயக்கத்தின் விளைவுகள் consequences of hesitation.
மாநிலங்களின் இந்த தயக்கம் நகர்ப்புற நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தரத்தை குறைக்கிறது. பொறுப்புணர்வின்மை, உள்ளூர் மக்கள் குடிநீர் பற்றாக்குறை அல்லது சாலை பிரச்சினைகளுக்காக தங்கள் நகரமன்ற உறுப்பினர்களிடம் செல்லும்போது அந்தச் செயல்பாடுகளுக்கான அதிகாரம் மாநில அரசு அமைப்புகளிடம் இருப்பதால் பொறுப்புணர்வை நிலைநாட்டுவது கடினமாகிறது. தரமற்ற திட்டமிடல், உள்ளூர் புவியியல் மற்றும் சமூக தேவைகளுக்கு ஏற்றவாறு திட்டமிட முடியாமல் மாநில தலைநகரிலிருந்து வரும் பொதுவான தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஊழலுக்கு வழி, வெளிப்படையான நிதிச் சுதந்திரம் இல்லாதபோது உள்ளாட்சி அமைப்புகள் நிதியுதவிகளை பெறுவதற்காக மாநில அதிகாரிகளைச் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. முடிவுரை: 74வது அரசியலமைப்பு திருத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டரீதியான அடித்தளத்தை அமைத்திருந்தாலும் பெரும்பாலான மாநிலங்கள் இன்னும் அதிகாரத்தை கைவிட விரும்பவில்லை. இந்த தயக்கம் உள்ளாட்சி அமைப்புகளின் அரசியல் பலவீனம், நிர்வாகச் சவால்கள் மற்றும் நிதிச் சுதந்திரமின்மை ஆகியவற்றிற்கு காரணமாக உள்ளது. நகர்ப்புற அமைப்புகள் தங்கள் முழு திறனை அடைய வேண்டுமானால் மாநிலங்கள் தங்கள் அதிகாரங்களை கொடுத்துவிட்டு நம்பி பார்க்க வேண்டும். The states in India seem reluctant to empower urban local bodies both functionally as well as financially. Comment: இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை செயல்பாட்டு ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் அதிகாரம் அளிக்க தயங்குகின்றன. கருத்து: There are several factors that make states in India reluctant to empower urban local bodies ULBS both operationally and financially. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ULBS செயல்பாட்டு ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் அதிகாரம் அளிக்க தயங்குவதற்கு பல காரணிகள் உள்ளன. ஃபங்க்ஷனல் எம்பவர்மெண்ட் சேலஞ்சஸ் செயல்பாட்டு அதிகாரமளித்தல் சவால்கள். Centralized political structure. State governments exercise tight control over ULBS, limiting their autonomy and decision-making capacity. For example, key decisions related to urban planning, land use, and infrastructure are mostly made at the state level. மையப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு. மாநில அரசுகள் ULBS மீது கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளன, அவற்றின் சுயாட்சி மற்றும் முடிவெடுக்கும் திறனை கட்டுப்படுத்துகின்றன. உதாரணமாக, நகர்ப்புற திட்டமிடல், நில பயன்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் பெரும்பாலும் மாநில அளவில் எடுக்கப்படுகின்றன. Inconsistent grant allocation. States provide subsidies irregularly, making it challenging for ULBS to plan and implement long-term projects. சீரற்ற மானிய ஒதுக்கீடு. மாநிலங்கள் மானியங்களை ஒழுங்கற்ற முறையில் வழங்குகின்றன, இதனால் ULBS நீண்டகால திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது சவாலாக உள்ளது. Bureaucratic hurdles. Complex approval processes and excessive red tape can delay projects and discourage local initiatives. அதிகாரத்துவ தடைகள். சிக்கலான ஒப்புதல் செயல்முறைகள் மற்றும் அதிகப்படியான சிவப்பு நாடா திட்டங்கள் திட்டங்களை தாமதப்படுத்தலாம் மற்றும் உள்ளூர் முயற்சிகளை ஊக்கப்படுத்தாமல் இருக்கலாம். Lack of decision-making powers. ULBS mostly lack authority in crucial areas like taxation, budget allocation, and urban planning. முடிவெடுக்கும் அதிகாரங்கள் இல்லாமை. ULBS பெரும்பாலும் வரி விதிப்பு, பட்ஜெட் ஒதுக்கீடு மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் போன்ற முக்கியமான பகுதிகளில் அதிகாரம் இல்லாமல் உள்ளன. Financial empowerment challenges. நிதி அதிகாரமளித்தல் சவால்கள். Limited revenue sources. ULBS depend heavily on state grants, and their revenue generation capacity is restricted. Property tax rates, a significant revenue source, are mostly determined by state governments. வரையறுக்கப்பட்ட வருவாய் ஆதாரங்கள். உள்கள் மாநில மானியங்களை பெரிதும் சார்ந்துள்ளன, மேலும் அவற்றின் வருவாய் உருவாக்கும் திறன் குறைவாக உள்ளது. குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமான சொத்து வரி விகிதங்கள் பெரும்பாலும் மாநில அரசாங்கங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. Inadequate staffing and training. ULBS face challenges in recruiting and retaining skilled staff, hindering their ability to perform essential functions. பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் பயிற்சி
திறமையான பணியாளர்களை நியமிப்பதிலும் தக்கவைத்துக் கொள்வதிலும் உள்கள் சவால்களை எதிர்கொள்கின்றன, இது அத்தியாவசிய செயல்பாடுகளை செய்வதற்கான அவர்களின் திறனை தடுக்கிறது. Fiscal dependence on state governments. ULBS rely on state governments for financial support, making them susceptible to political pressures. மாநில அரசுகளின் மீதான நிதி சார்ந்திருத்தல். உள்கள் நிதி உதவிக்காக மாநில அரசுகளை நம்பியுள்ளன, இதனால் அவை அரசியல் அழுத்தங்களுக்கு ஆளாகின்றன. Heavy debt burden. ULBS may carry significant debt burdens due to infrastructure projects, limiting their financial independence. கடினமான கடன் சுமை. உள்கள் உள்கட்டமைப்பு திட்டங்கள் காரணமாக குறிப்பிடத்தக்க கடன் சுமைகளை சுமக்கக்கூடும், அவற்றின் நிதி சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்றன. Consequences விளைவுகள். Poor urban infrastructure. Limited financial and functional autonomy results in inefficient waste management, inadequate public transport, and poor road infrastructure. மோசமான நகர்ப்புற உள்கட்டமைப்பு, வரையறுக்கப்பட்ட நிதி மற்றும் செயல்பாட்டு சுயாட்சி, திறமையற்ற கழிவு மேலாண்மை, போதுமான பொது போக்குவரத்து மற்றும் மோசமான சாலை உள்கட்டமைப்புக்கு வழிவகுக்கிறது. Sluggish economic growth. Weak governance structures slow down economic potential, hindering investments and development. மந்தமான பொருளாதார வளர்ச்சி, பலவீனமான நிர்வாக கட்டமைப்புகள் பொருளாதார திறனை மெதுவாக்குகின்றன, முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை தடுக்கின்றன. Environmental and health challenges. Poor waste disposal and sanitation contribute to pollution and health hazards. சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சவால்கள். மோசமான கழிவு அகற்றல் மற்றும் சுகாதாரம் மாசுபாடு மற்றும் சுகாதார அபாயங்களுக்கு பங்களிக்கின்றன. Way forward. முன்னேறும் வழி. Devolution of powers. States should genuinely devolve power to ULBS and ensure that they are functionally and financially strong. அதிகார பரவலாக்கம். மாநிலங்கள் ULB-களுக்கு உண்மையிலேயே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், அவை செயல்பாட்டு ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் வலுவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். Financial autonomy. ULBS should be empowered to generate revenue, manage finances, and access capital markets. நிதி சுயாட்சி. ULB-கள் வருவாயை உருவாக்கவும், நிதிகளை நிர்வகிக்கவும், மூலதன சந்தைகளை அணுகவும் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். Capacity building. Training and capacity building programs can enhance ULBS governance capacity and administrative autonomy. திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்கள் ULB-களின் நிர்வாகத் திறனையும் நிர்வாக சுயாட்சியையும் மேம்படுத்தும். Transparency and accountability. Implementing digital governance solutions and strengthening local participatory mechanisms can improve accountability. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல். டிஜிட்டல் நிர்வாக தீர்வுகளை செயல்படுத்துதல் மற்றும் உள்ளூர் பங்கேற்பு வழிமுறைகளை வலுப்படுத்துதல் ஆகியவை பொறுப்புணர்வை மேம்படுத்தலாம். செயல்பாட்டுத்தன்மை அடிப்படையில் உள்ளாட்சி நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். Challenges based on functionalism. உள்ளாட்சி நிறுவனங்கள் லோக்கல் பாடிஸ் இப்போது தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றன மற்றும் முடிவெடுக்கும் தரத்தில் அவை எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன என்பதை கீழே காணலாம். இலக்கு நிர்ணயம் மற்றும் திட்டமிடல் திறன் சவால். கோல் செட்டிங் அண்ட் பிளானிங் கெப்பாசிட்டி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு திட்டமிட அதிகாரம் இருந்தாலும் அதை பயன்படுத்தும் திறன் குறைவாகவே உள்ளது. பயிற்சியின்மை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் கீழ்மட்ட ஊழியர்களுக்கு தொலைநோக்கு திட்டமிடல், தரவு பகுப்பாய்வு மற்றும் பட்ஜெட் தயாரிப்பு குறித்த ஆழமான பயிற்சி இல்லாதது ஒரு பெரிய சவால். இதனால் அவர்கள் மையப்படுத்தப்பட்ட திட்டங்களின் அறிவுறுத்தல்களையே பெரும்பாலும் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. திட்ட ஒருங்கிணைப்புச் சிக்கல். பல்வேறு மத்திய மற்றும் மாநில திட்டங்களை, உதாரணம் ஸ்மார்ட் சிட்டி, தூய்மை இந்தியா, ஜல் ஜீவன் மிஷன் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப ஒருங்கிணைத்துச் செயல்படுத்தும் திறன் குறைவாகவே உள்ளது. பல திட்டங்கள் இணையாகச் செயல்படுவதால் வளங்கள் திறம்பட பயன்படுத்தப்படுவதில்லை. குறைந்த தரமான முடிவெடுத்தல். உள்ளூர் சவால்களுக்கு போக்குவரத்து நெரிசல், கழிவு மேலாண்மை நீடித்த தீர்வுகளை வழங்கும் திறன்மிக்க முடிவுகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கத் தவறுவது அவற்றின் செயல்பாட்டு தரத்தை குறைக்கிறது. நிதி மேலாண்மை மற்றும் பொறுப்புக்கூறல் சவால். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. நிதி பற்றாக்குறையை விட இருக்கும் நிதியை நிர்வகித்து வெளிப்படைத்தன்மையை காட்டுவதே இப்போது சவாலாக உள்ளது.
வரி வசூல் செயல்திறன், சொத்து வரி, குடிநீர் கட்டணம் போன்ற உள்ளூர் வருவாய் ஆதாரங்களை ஓன் சோர்ஸ் ரெவென்யூ OSR முழுமையான செயல்திறனுடன் வசூலிப்பதில் உள்ளாட்சி அமைப்புகள் தோல்வியடைகின்றன. இதனால் அவை நிதி தன்னிறைவு அடைய முடிவதில்லை. வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஜிட்டல்மயமாக்கல், நிதி பரிவர்த்தனைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் செலவினங்களை கணினிமயமாக்குவதிலும் பொதுமக்களுக்கு இணையதளம் மூலம் வெளிப்படையாக காட்டுவதிலும் உள்ளாட்சி அமைப்புகள் பின்தங்கியுள்ளன. இது ஊழலுக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கிய காரணி. தணிக்கை மற்றும் இணக்கம், மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் தணிக்கை விதிமுறைகளை ஆடிட் நார்ம்ஸ் உரிய காலக்கெடுவுக்குள் பூர்த்தி செய்வதில் உள்ளாட்சி அமைப்புகள் திணறுகின்றன. தணிக்கை தடைகள் நிதி விடுவிப்பை பாதிக்கின்றன. குடிமக்கள் பங்கேற்பு மற்றும் ஈடுபாட்டின்மை சவால். சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். உள்ளாட்சி அமைப்புகளின் உருவாக்கம் ஜனநாயகபூர்வமாக இருந்தாலும் அவற்றின் அன்றாட செயல்பாட்டில் மக்கள் ஈடுபாடு குறைவாக உள்ளது. கிராம சபையின் செயல்திறன். கிராமப்புறங்களில் கிராம சபைகள் வெறுமனே சம்பிரதாயத்திற்காக மட்டுமே நடத்தப்படுகின்றன. நகர்ப்புறங்களில் வார்டு கமிட்டிகள் மற்றும் ஏரியா சபாக்கள் போன்ற அமைப்புகள் முறையாகச் செயல்படவில்லை. குறைகள் தீர்க்கும் வழிமுறைகள். குடிமக்களின் குறைகளை செயல்திறன்மிக்க முறையில், உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நேர வரம்புக்குள் தீர்ப்பதற்கான வலுவான டிஜிட்டல்மயமாக்கப்பட்ட வழிமுறைகள் பல உள்ளாட்சி அமைப்புகளிடம் இல்லை. மக்கள் நம்பிக்கையின்மை. பல உள்ளாட்சி அமைப்புகள் அடிப்படைச் சேவைகளை, கழிவு மேலாண்மை, தெரு விளக்குகள் கூட திறம்பட வழங்காததால் உள்ளூர் நிறுவனங்களின் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து அவர்கள் மாநில அரசை நேரடியாக அணுக முற்படுகின்றனர். நிர்வாக தலையீடு மற்றும் அரசியல் மோதல் சவால். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாட்டு திறனை வெளிப்படையாக குறைக்கும் நடைமுறை சிக்கல்கள் இவை. மாநில அதிகாரத்துவத்தின் ஆதிக்கம். திட்டங்களை தீர்மானிப்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விடவும் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், உதாரணமாக நகராட்சி ஆணையர்கள், செல்வாக்கு செலுத்துவது மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாட்டு திறனை குறைக்கிறது. தகவல் தொடர்பு இடைவெளி. மாநில துறைகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே தகவல் தொடர்பு இடைவெளி உள்ளது. கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் மாற்றங்கள் குறித்த தகவல்கள் சரியான நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை அடைவதில்லை. அதிகார மோதல். கட்சி அரசியலின் தலையீடு ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே உள்ளாட்சி மட்டத்தில் மோதல்களை உருவாக்கி திட்டச் செயலாக்கத்தை தாமதப்படுத்துகிறது. முடிவுரை. இந்தியாவில் உள்ளாட்சி நிறுவனங்களின் நிலை அதிகாரம் உள்ளது, ஆனால் திறன் குறைவாக உள்ளது என்ற நிலையிலிருந்து அதிகாரம் உள்ளது, ஆனால் செயல்திறன் மந்தமாக உள்ளது என்ற நிலைக்கு மாறிவிட்டது. சவால்களின் மையம் இனி சட்டம் இயற்றுவதிலோ அல்லது நிதி ஒதுக்குவதிலோ இல்லை, மாறாக ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களையும் நிதியையும் கொண்டு திறன்மிக்க, வெளிப்படையான மற்றும் மக்கள் சார்ந்த நிர்வாகத்தை உள்ளூரளவில் உருவாக்குவதே ஆகும். இதை மேம்படுத்த நிதி அதிகாரம் மட்டுமின்றி நிர்வாகத் திறன் மேம்பாடு மற்றும் கட்டாய சமூக தணிக்கை ஆகியவையே உடனடி தேவைகளாகும். The strength and sustenance of local institutions in India has shifted from their formative phase of functions, functionaries and funds to the contemporary stage of functionality. Highlight the critical challenges faced by local institutions in terms of their functionality in recent times. இந்தியாவில் உள்ளாட்சி நிறுவனங்களின் வலிமையும் வாழ்வாதாரமும் அவற்றின் உருவாக்க கட்டமான செயல்பாடுகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் நிதிகள் என்பதிலிருந்து சமகால செயல்பாட்டுத்தன்மை என்ற நிலைக்கு மாறியுள்ளது. சமீப காலங்களில் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் உள்ளூர் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்களை முன்னிலைப்படுத்தவும். Local institutions in India face several critical challenges in terms of their functionality. இந்தியாவில் உள்ள உள்ளூர் நிறுவனங்கள் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் பல முக்கியமான சவால்களை எதிர்கொள்கின்றன. Decentralization is not enough. Many local institutions still face incomplete devolution of powers, with state governments exercising tight control over local bodies. This limits their autonomy and decision-making capacity, hindering effective governance. அதிகார பரவலாக்கம் போதுமானதாக இல்லை.
பல உள்ளூர் நிறுவனங்கள் இன்னும் முழுமையற்ற அதிகார பரவலாக்கத்தை எதிர்கொள்கின்றன. மாநில அரசுகள் உள்ளூர் அமைப்புகள் மீது கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளன. இது அவர்களின் சுயாட்சி மற்றும் முடிவெடுக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது, பயனுள்ள நிர்வாகத்தை தடுக்கிறது. Financial constraints. Local institutions struggle with insufficient financial resources, poor revenue generation, and inefficient tax collection. They heavily rely on central and state grants, making them vulnerable to fluctuations in funding and political pressures. நிதி கட்டுப்பாடுகள். உள்ளூர் நிறுவனங்கள் போதுமான நிதி ஆதாரங்கள், மோசமான வருவாய் உருவாக்கம் மற்றும் திறமையற்ற வரி வசூல் ஆகியவற்றுடன் போராடுகின்றன. அவை மத்திய மற்றும் மாநில மானியங்களை பெரிதும் நம்பியுள்ளன, இதனால் நிதி மற்றும் அரசியல் அழுத்தங்களில் ஏற்ற இறக்கங்களுக்கு ஆளாகின்றன. Lack of capacity and skills. Local functionaries mostly lack adequate training, technical expertise, and motivation, impacting their effectiveness in governance and service delivery. திறன் மற்றும் திறன்கள் இல்லாமை. உள்ளூர் செயல்பாட்டாளர்கள் பெரும்பாலும் போதுமான பயிற்சி, தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் உந்துதல் இல்லாததால் நிர்வாகம் மற்றும் சேவை வழங்கலில் அவர்களின் செயல்திறனை பாதிக்கிறது. Poor monitoring and accountability. Weak monitoring mechanisms, corruption, and lack of transparency erode public trust and hinder performance assessment. மோசமான கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல். பலவீனமான கண்காணிப்பு வழிமுறைகள், ஊழல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை ஆகியவை பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து செயல்திறன் மதிப்பீட்டை தடுக்கின்றன. Ineffective citizen participation. Participatory mechanisms like Gram Sabhas mostly lack genuine community involvement, leading to decisions made without sufficient public input. திறனற்ற குடிமக்கள் பங்கேற்பு. கிராம சபைகள் போன்ற பங்கேற்பு வழிமுறைகள் பெரும்பாலும் உண்மையான சமூக ஈடுபாட்டை கொண்டிருக்கவில்லை, இது போதுமான பொது உள்ளீடு இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. Social exclusion. Marginalized communities, including women and scheduled castes, scheduled tribes, are mostly underrepresented in local institutions, exacerbating existing inequalities. சமூக விலக்கு. பெண்கள் மற்றும் பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் உள்ளிட்ட விளிம்புநிலை சமூகங்கள் பெரும்பாலும் உள்ளூர் நிறுவனங்களில் குறைவாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன, இது ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது. Fragmented governance. Multiple local institutions lead to overlapping functions, duplication of efforts, and inefficiencies in service delivery. துண்டு துண்டாக்கப்பட்ட நிர்வாகம். பல உள்ளூர் நிறுவனங்கள் ஒன்றுடன் ஒன்று செயல்பாடுகள், முயற்சிகளின் நகல் மற்றும் சேவை வழங்கலில் திறமையின்மைக்கு வழிவகுக்கும். Political interference. Undue political influence from higher government levels undermines local institutions, autonomy and decision-making authority. அரசியல் தலையீடு. உயர் அரசாங்க மட்டங்களிலிருந்து தேவையற்ற அரசியல் செல்வாக்கு உள்ளூர் நிறுவனங்களின் சுயாட்சி மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. Corruption and lack of transparency. Corruption and lack of transparency in operations lead to inefficient resource allocation and erode public trust in local institutions. ஊழல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை. செயல்பாடுகளில் ஊழல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை திறமையற்ற வள ஒதுக்கீட்டிற்கு வழிவகுக்கிறது மற்றும் உள்ளூர் நிறுவனங்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது. Infrastructure and technology gaps. Many local institutions lack basic facilities, support staff, and digital infrastructure, affecting their functioning and delivery of services. உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப இடைவெளிகள். பல உள்ளூர் நிறுவனங்களில் அடிப்படை வசதிகள், ஆதரவு ஊழியர்கள் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இல்லாததால் அவற்றின் செயல்பாடு மற்றும் சேவைகளை வழங்குதல் பாதிக்கப்படுகிறது. Way forward. முன்னேறும் வழி. Strengthen capacity building. Provide training and technical support to local functionaries. திறன் மேம்பாட்டை வலுப்படுத்துதல். உள்ளூர் செயல்பாட்டாளர்களுக்கு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குதல். Enhance financial autonomy. Improve revenue generation and fiscal devolution. நிதி சுயாட்சியை மேம்படுத்துதல். வருவாய் உருவாக்கம் மற்றும் நிதி பரவலாக்கத்தை மேம்படுத்துதல். Promote transparency and accountability. Establish strong monitoring mechanisms and feedback systems. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவித்தல்,
வலுவான கண்காணிப்பு வழிமுறைகள் மற்றும் கருத்து அமைப்புகளை நிறுவுதல். Foster citizen participation, encourage genuine community involvement in decision-making processes. குடிமக்களின் பங்கேற்பை ஊக்குவித்தல், முடிவெடுக்கும் செயல்முறைகளில் உண்மையான சமூக ஈடுபாட்டை ஊக்குவித்தல். Address social exclusion, ensure representation and inclusion of marginalized communities in local institutions. சமூக விலக்கலை நிவர்த்தி செய்தல், உள்ளூர் நிறுவனங்களில் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் பிரதிநிதித்துவத்தையும் உள்ளடக்கத்தையும் உறுதி செய்தல். பஞ்சாயத்துகளும் சமிதிகளும் முக்கியமாக அரசியல் நிறுவனங்களே தவிர நிர்வாகத்தின் பயனுள்ள கருவியாக இல்லை. விமர்சன விவாதம். இந்த கூற்று உள்ளாட்சி அமைப்புகளின் நோக்கம் நிர்வாகம் மற்றும் நடைமுறை செயல்பாடு அரசியல்மயமாக்கல் ஆகியவற்றுக்கு இடையேயான இடைவெளியை வலியுறுத்துகிறது. கூற்றை ஆதரிக்கும் வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் தி ஸ்டேட்மெண்ட். பின்வரும் காரணங்களால் உள்ளாட்சி அமைப்புகள் நிர்வாகத்தை விட அரசியலுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றன. நிர்வாக திறனின்மை மற்றும் அமைப்புசாரா குறைபாடு lack of administrative capacity, பணியாளர் பற்றாக்குறை மற்றும் திறன் குறைவு. பஞ்சாயத்துகளுக்கு அவர்களின் நிர்வாகச் செயல்பாடுகளை சீராக கையாள போதுமான, நிரந்தரமான மற்றும் திறமையான பணியாளர்கள் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் சரபஞ்ச் தலைவர் கிராம அபிவிருத்தியை நிர்வகிப்பதற்கான முறையான பயிற்சி அல்லது நிர்வாக அறிவை கொண்டிருப்பதில்லை. திட்டமிடுவதைக் காட்டிலும் செயலாக்கத்தையே சார்ந்திருத்தல். உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளூர் மட்டத்தில் விரிவான மற்றும் நீண்டகால வளர்ச்சி திட்டங்களை டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் தயாரிக்கும் திறனை கொண்டிருப்பதில்லை. மாறாக அவை மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உத்தரவுகளையும் நிதி ஒதுக்கீடுகளையும் மட்டுமே சார்ந்து திட்டங்களை செயல்படுத்துகின்றன. நிதி மேலாண்மை தோல்வி. நிதி விதிகள், கொள்முதல் நடைமுறைகள் மற்றும் கணக்கு தணிக்கை ஆடிட் ஆகியவற்றை சரியாக புரிந்துகொள்ளாததால் உள்ளாட்சி அமைப்புகள் பெரும்பாலும் நிதி முறைகேடுகள் அல்லது நிதியை பயன்படுத்தாத சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அரசியல் ஆதிக்கம் மற்றும் குறுக்கீடு பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். கட்சி அரசியலின் நுழைவு. உள்ளாட்சி தேர்தல்கள் பெரும்பாலும் மாநில கட்சிகளின் ஆதரவுடன் தான் நடக்கின்றன. இதனால் உள்ளாட்சித் தலைவர்கள் தங்கள் கிராமத்தின் தேவைகளை விட மாநில அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மறுக்கப்பட்ட அதிகாரம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ம்லாக்கள் உள்ளூர் அதிகாரத்தை தாங்கள் தக்க வைத்துக் கொள்ள விரும்புவதால் பஞ்சாயத்துகளுக்கு 11வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள செயல்பாடுகளை ஃபங்க்ஷன்ஸ் முழுமையாக மாற்றியளிக்க தயங்குகின்றனர். ஊழல் மற்றும் அத்துமீறல். அரசியல் ஆதரவு காரணமாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஒப்பந்தம் வழங்குதல், நிதி விடுவித்தல் போன்ற நிர்வாக முடிவுகள் பெரும்பாலும் அரசியல் செல்வாக்கு மற்றும் ஊழலின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. இது அரசியல் நிறுவனம் என்ற அடையாளத்தை வலுப்படுத்துகிறது. சமிதிகளின் பலவீனமான செயல்பாடு வீக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சமிட்டீஸ். ஊராட்சி ஒன்றியங்கள் பஞ்சாயத் சமிட்டீஸ் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகளின் ஜிலா பரிஷாட்ஸ் குறைவான செயல்பாடு. கிராமப்புற நிர்வாகத்தில் இந்த உயர்மட்ட அமைப்புகள் மத்தியஸ்தர்களாகவும் மாநில அரசு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டு கருவிகளாகவும் மட்டுமே பெரும்பாலும் செயல்படுகின்றன. அவை தங்கள் சொந்த திட்டங்களை வகுப்பதிலும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழிகாட்டுவதிலும் திறம்படச் செயல்படுவதில்லை. கூற்றை மறுக்கும் சமநிலைப்படுத்தும் வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் கவுண்டரிங் பேலன்சிங் தி ஸ்டேட்மெண்ட். மேலே உள்ள சவால்கள் உண்மையாக இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகள் முற்றிலும் நிர்வாகத்தின் பயனற்ற கருவிகள் என்று கூறுவது சரியானதல்ல. அவற்றின் முக்கிய பங்கை பின்வருமாறு பார்க்கலாம். ஜனநாயக பரவலாக்கத்தின் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். அடிமட்ட பங்கேற்பு. உள்ளாட்சி அமைப்புகள்தான் சமூகத்தின் கடைக்கோடி மக்களும் குறிப்பாக பெண்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினரும் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக முடிவெடுக்கும் செயல்பாட்டில் நேரடியாக பங்கேற்க ஒரே வாய்ப்பை வழங்குகின்றன. உள்ளூர் தேவைகளை பிரதிபலித்தல். ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிராமத்தின் குடிநீர் அல்லது சாலை பிரச்சினையை பற்றி மாநில அரசாங்க அதிகாரிகளை விடச் சிறப்பாக புரிந்துகொண்டு உள்ளூர் தீர்வுகளை அளிக்க முடியும்.
இந்த உள்ளூர் அறிவு தேசிய கொள்கைகளை உள்ளூர் சூழலுக்கு மாற்றியமைக்க உதவுகிறது. திட்டச் செயலாக்கத்தின் முக்கிய கருவி கீ இம்ப்ளிமெண்டர் ஆஃப் ஸ்கீம்ஸ். திட்டங்களின் செயலாக்கம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் MGNREGA, தேசிய ஊரகச் சுகாதார திட்டம் NRHM மற்றும் வீட்டு வசதி திட்டங்கள் போன்ற முக்கிய மத்திய அரசு திட்டங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவே கள அளவில் மக்களைச் சென்றடைகின்றன. அடையாளம் மற்றும் விநியோகம் அரசின் சலுகைகள் மற்றும் திட்டங்களுக்கான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் பஞ்சாயத்துகளின் பங்கு இன்றியமையாதது. முடிவுரை பஞ்சாயத்துகளும் சமிதிகளும் முக்கியமாக அரசியல் நிறுவனங்களாகவே இருக்கின்றன என்ற கூற்று அதிகாரத்துவத்தின் தயக்கம், நிதிச் சுதந்திரமின்மை மற்றும் உள்ளூர் அரசியல் போட்டி ஆகியவற்றின் காரணமாக பெரும்பாலும் உண்மை என்றே தோன்றுகிறது. இருப்பினும் இந்த அமைப்புகள் நிர்வாகத்தின் பயனுள்ள கருவியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றின் திறனை மேம்படுத்த, நிர்வாகத் திறனை அதிகரிப்பது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கட்டாய பயிற்சி அளிப்பது மற்றும் கிராம சபை மூலம் வெளிப்படைத்தன்மையையும் மக்கள் பொறுப்புணர்வையும் உறுதிப்படுத்துவது ஆகிய சீர்திருத்தங்கள் அவசியம். இதன் மூலமே உள்ளாட்சி அமைப்புகள் வெறுமனே அரசியல் மன்றங்களாகச் செயல்படுவதைத் தவிர்த்து உண்மையான சுய அரசாங்க அலகுகளாக யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்ன்மெண்ட் மாற முடியும். In the absence of well-educated and organized local-level government system, panchayats and samitis have remained mainly political institutions and not effective instrument of governance. Critically discuss. நன்கு படித்த மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட உள்ளூர் அளவிலான அரசு அமைப்பு இல்லாத நிலையில் பஞ்சாயத்துகளும் சமிதிகளும் முக்கியமாக அரசியல் நிறுவனங்களாகவே இருக்கின்றன. அவை நிர்வாகத்தின் பயனுள்ள கருவியாக இல்லை. விமர்சன ரீதியாக விவாதிக்கவும். The statement highlights the challenges faced by panchayats and samitis in India, which have mostly been criticized for being more focused on politics than effective governance. இந்தியாவில் பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் எதிர்கொள்ளும் சவால்களை இந்த அறிக்கை எடுத்துக் காட்டுகிறது. அவை பயனுள்ள நிர்வாகத்தை விட அரசியலில் அதிக கவனம் செலுத்துவதாக அடிக்கடி விமர்சிக்கப்படுகின்றன. Challenges சவால்கள் limited capacity. Elected representatives may lack the necessary education, training, and expertise to effectively govern and deliver services. வரையறுக்கப்பட்ட திறன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு திறம்பட நிர்வகிப்பதற்கும் சேவைகளை வழங்குவதற்கும் தேவையான கல்வி, பயிற்சி மற்றும் நிபுணத்துவம் இல்லாமல் இருக்கலாம். Political interference. Panchayats and samitis are mostly influenced by state-level politics, which can lead to decisions being made based on political considerations rather than local needs. அரசியல் தலையீடு. பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் பெரும்பாலும் மாநில அளவிலான அரசியலால் பாதிக்கப்படுகின்றன. இது உள்ளூர் தேவைகளை விட அரசியல் பரிசீலனைகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். Inadequate resources. Limited financial resources, infrastructure, and personnel can hinder the ability of panchayats and samitis to deliver services and implement projects. போதுமான வளங்கள் இல்லாமை, வரையறுக்கப்பட்ட நிதி வளங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் பணியாளர்கள் பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் சேவைகளை வழங்குவதற்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் தடையாக இருக்கலாம். Corruption and inefficiency. Local bodies may be affected by corruption, nepotism, and inefficiency. It can erode public trust and hinder development. ஊழல் மற்றும் திறமையின்மை. உள்ளாட்சி அமைப்புகள் ஊழல், உறவினர்களுக்குச் சலுகை அளித்தல் மற்றும் திறமையின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது பொதுமக்களின் நம்பிக்கையை அரித்து வளர்ச்சியை தடுக்கலாம். Consequences விளைவுகள். Ineffective governance. Panchayats and samitis may struggle to deliver basic services, such as healthcare, education, and sanitation, leading to poor outcomes and dissatisfaction among citizens. பயனற்ற நிர்வாகம். பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் சுகாதாரம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை சேவைகளை வழங்குவதில் சிரமப்படலாம். இது குடிமக்களிடையே மோசமான விளைவுகளுக்கும் அதிருப்திக்கும் வழிவகுக்கும். Lack of accountability. Without effective governance, panchayats and samitis may not be accountable to citizens,
leading to a lack of transparency and responsiveness. பொறுப்புக்கூறல் இல்லாமை, பயனுள்ள நிர்வாகம் இல்லாமல் பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் குடிமக்களுக்கு பொறுப்பு கூற முடியாமல் போகலாம். இது வெளிப்படைத்தன்மை மற்றும் பதிலளிக்கும் தன்மை இல்லாததற்கு வழிவகுக்கும். Disconnection from local needs. Panchayats and committees may not be responsive to local needs, leading to a disconnect between citizens and their elected representatives. உள்ளூர் தேவைகளிலிருந்து துண்டிப்பு. பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் உள்ளூர் தேவைகளுக்கு பதிலளிக்காமல் போகலாம். இது குடிமக்களுக்கும் அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையே தொடர்பை துண்டிக்க வழிவகுக்கும். Way forward. முன்னோக்கிச் செல்லுதல். Capacity building. Provide regular training and capacity building programs for elected representatives and officials to enhance their skills and knowledge. திறன் மேம்பாடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளின் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்துவதற்காக வழக்கமான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குதல். Increased autonomy. Grant more autonomy to panchayats and committees to enable them to make decisions and deliver services effectively. அதிகரித்த சுயாட்சி. பஞ்சாயத்துகள் மற்றும் சமிதிகள் முடிவுகளை எடுக்கவும் சேவைகளை திறம்பட வழங்கவும் அவர்களுக்கு அதிக சுயாட்சியை வழங்குதல். Transparency and accountability. Implement measures to increase transparency and accountability in local governance, such as online portals for citizen engagement and grievance redressal. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல். குடிமக்கள் ஈடுபாடு மற்றும் குறை தீர்க்கும் ஆன்லைன் போர்டல்கள் போன்ற உள்ளூர் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துதல். Citizen participation. Foster citizen participation in local governance through mechanisms like Gram Sabhas and ward committees. குடிமக்கள் பங்கேற்பு. கிராம சபைகள் மற்றும் வார்டு குழுக்கள் போன்ற வழிமுறைகள் மூலம் உள்ளூர் நிர்வாகத்தில் குடிமக்கள் பங்கேற்பை ஊக்குவித்தல். Conclusion. By addressing these challenges and implementing measures to improve local governance, panchayats and committees can become more effective instruments of governance, driving development and improving the lives of citizens. இந்தச் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் உள்ளூர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் பஞ்சாயத்துகளும் சமிதிகளும் நிர்வாகத்தின் மிகவும் பயனுள்ள கருவிகளாக மாறி வளர்ச்சியை இயக்கி குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.